ஆல்டிஸ்னா கொரோலா ஆல்டிஸ்னா இது 2009 மாடல் Volkswagen ஜெட்டா தான் கொண்டு வந்திருக்கோம். இது 2000 நம்ம ஜெயம் காஸ்ட்ல வந்து பார்த்தா ஒரு ரெனால்ட் குவிட்டுங்கனா, இது செவர்லெட் சைல்னா எல்எஸ் வேரியன்ட் டீசல், Volkswagen வென்டோங்னா பெட்ரோல் வண்டிங்கனா, 2000 ஈகோ ஸ்போர்ட்டுங்கனா, இது 2015 2013க்கு 14 ரெஜிஸ்ட்ரேஷன்னா, ஃபியட் லீனியாங்கனா, நம்ம Volkswagen வென்டோங்னா டீசல் வண்டிங்கனா, டீசல்ல 2013 2011 மாடல் செகண்ட் ஓனர் ஹோண்டா சிட்டிங்னா, ஐபிஎஸ்ல ஒரு மகேந்திரா கோண்டாங்னா, ரெனால்ட் டஸ்டர் தான கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ஆர்எக்ஸ்எல் வேரியன்ட்னா, ஒரு ரெனால்ட் லார்ஜிங்னா, 2017 டாடா சஃபாரிங்னா, ஒரு லோ பட்ஜெட்ல சஃபாரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. பிரியங்னா 2015 மாடல் நிசான் கிக்ஸ்னா, 2019 செவர்லெட் ஸ்பார்க்னா, எல்டி வேரியன்ட் ரெனால்ட் குவிட்டுங்கனா, 2016 போலோங்கனா, இது கம்ஃபர்ட் லைன் வேரியன்ட் டீசல்ல, 2000 ஆமியோங்னா, இது ஹை லைன் வேரியன்ட்னா, நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு நியூ ஹோண்டா சிட்டி தானே கொண்டு வந்திருக்கிறோம். 2021 மாடல்னா. வணக்கம் திருப்பூர் மக்களே. ஆமாங்க, நம்ம திருப்பூரில் கோவில் வழியில் இருக்கக்கூடிய ஜெயம் கார்ஸ்க்கு வந்திருக்கேன். ஜெயம் கார்ஸ் 2 பிரான்ச் இருக்குது. நம்ம அடிக்கடி ஜெயம் கார்ஸுடைய அப்டேட் போடுவோம். ஒன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரையில் ஒன்று இருக்குது. இங்கே திருப்பூரில் கோவில் வழி கொடுவாயூர் ரோட்டில் தாராபுரம் ரோட்டில் கோவில் வழியில் இருக்குங்க ஜெயம் கார்ஸ். ஜெயம் கார்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீலர் ப்ரைஸ் கார்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஷோரூம் தான். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு பட்ஜெட் கார்களான எல்லா விதமான செக்மெண்ட் கார்களும் இருக்கும். ஹேட்ச்பேக் ரேஞ்சும் இருக்கும், செடான் டைப்பும் இருக்கும், 7 சீட்டர் இந்த மாதிரியான லார்ஜும் இருக்கும், ஸ்டெப் எடிஷன்லாம் இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த சைலோ இருக்குது. சைலோ நம்ம வீடியோக்குள்ளே கிட்டத்தட்ட ரொம்ப நாளாச்சு வந்து சைலோ இருக்குது, எக்கோ ஸ்போர்ட் இருக்குது, இப்படி நிறைய கார்கள் வந்து 30 காருக்கு மேலே பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, நம்புறேன் சூப்பராக இருக்கணும். எப்போ போல நம்மளுடைய வீடியோக்கு ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணிடுங்க. நம்ம திருப்பூர் ஜெயம் கார்ஸ் ஓனர் என்ன இருக்காங்க, வாங்க அவங்கள்ட்ட ஒரு அறிமுகம் ஆகிட்டு கார்களுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கம்ண்ணா, எப்படிண்ணா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்குண்ணா. நீங்கண்ணா? சூப்பரா இருக்கேண்ணே. அடுத்த அப்டேட் கூப்பிட்டுருக்கீங்க, என்னென்ன மாதிரியான காரணே பார்க்க போறோம்? ஆனால் நம்ம ஜெயம் கார்ஸ்ல எப்பவுமே நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து ஒரு 7 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளார இருக்குங்கண்ணா. ஸோ பட்ஜெட் வைஸாக தான் இருக்கும் எல்லா வண்டியுமே. மேக்ஸிமம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கும். வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட், அண்டர் பார்ட்ஸ், சஸ்பென்ஷன் எல்லாமே செக் பண்ணி தான் எடுப்போம். மேஜர் எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுங்கண்ணா. ஸோ லக்ஸுரி செடான் வெஹிக்கிள்லேருந்து உங்களுக்கு நார்மல் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவிலேருந்து எல்லா வண்டியுமே கொண்டு வந்திருக்கிறோம். வண்டி எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. ஃபைனான்ஸ்லாம் எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம்? ஆனால் நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் கார்ஸுங்கண்ணா, திருப்பூர் பிரான்ச்சுங்கண்ணா. இது நம்ம திருப்பூரில் தாராபுரம் ரோடு கோயில்வழி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குங்கண்ணா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. 2014 மேலே இருக்கிற மாடலுக்கு. ஸோ 2014 கீழே இருக்கிற மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா. இப்போ கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துடலாங்கண்ணா. ஆனால் எட்டியோஸ் லிவாங்கண்ணா. இது ஜிடி வேரியன்ட்னா, டீசலில் 2013 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். டென்ட் ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்கண்ணா. ஸோ எட்டிஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீசல் வண்டி ரொம்ப டிமாண்ட்னே சொல்லலாங்கண்ணா. ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்கண்ணா. 20லேருந்து 22 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துருக்குண்ணா. டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க. அலாய் வீலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ பாடி லைன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. க்ளீனாக இருக்கும். ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்கண்ணா. எட்டியோஸ் லிவாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கிள்னு சொல்லலாங்க. வண்டி க்ளீனாக இருக்குது. எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே எடுத்து ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. ப்ரைஸ் ஃபைனான்ஸ் கிடைக்குமாண்ணா? ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2013 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஜெயம் காஸ்ட்ல கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,98,000 கோட் பண்ணுறோம். ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ரேர் பீஸ் சொல்லுங்கண்ணே. ஆனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு நிசான் கிக்ஸுங்கண்ணா. 2019 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குண்ணா. 84,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குண்ணா. ஸோ ஒரு எக்ஸ்வி வேரியண்ட்னா. ஸோ டாப் மாடல் வண்டினா 110 PS. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் பிரேக் வந்துடும், கம்பெனி இன்பில் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் வண்டி. ரொம்ப நீட். ஆமாம், டீசல்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வரைக்கும் சாலிடாக மைலேஜும் கிடைக்குங்கண்ணா. ஸோ பில் குவாலிட்டிலாம் ஜம்முன்னு இருக்குங்கண்ணா. ஸோ 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு 80% இருக்கும். 17 இன்ச் அலாய் வீல் வந்துருங்கண்ணா. ஓ, பெரிய அலாய் வீல். ஆமாங்கண்ணா. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெரனாவோடவே வண்டி பெருசாக இருக்கும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்குண்ணா. பர்ஃபார்மன்ஸ் விஷயத்தில் வேறு லெவல் இருக்குங்கண்ணா. இதோடைய ப்ரைஸ், இதுக்கு லோன் கிடைக்குமாண்ணே? தாராளமாக பண்ணிக்கலாம்ண்ணா லோன் ஆப்ஷன். 2019 மாடல் சிங்கிள் ஓனர் நிசான் கிக்ஸுங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட் வண்டிங்கண்ணா 110 PS. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6,49,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸடுலாம் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்கள். 7 to 8.5 லட்சம் வரையுமே கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஆஃபர் ப்ரைஸை வெறும் 6,49,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லைங்க. நேரில் அவங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இந்த வண்டிக்கும் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா.
சூப்பர். இந்த கார்லாம் கிடைக்காது முதல்ல மார்க்கெட்ல. ஆமாண்ணா, வண்டி பாருங்க பில் குவாலிட்டிலாம் ஜம்முன்னு இருக்கு, அல்டிமேட்டா இருக்குண்ணா. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். 4 டயரும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80% பட்டன் இருக்கு. ஸோ 17 இன்ச் அலாய் வீல் வந்துருங்கண்ணா. எடுத்தா புது கார் மாதிரி தான். அப்படியே எடுத்து நீங்க ஜஸ்ட் நீங்க அப்படியே ரன் பண்ணிக்கலாங்கண்ணா. டீசல் வண்டி, வண்டி பர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டா இருக்குங்கண்ணா. ஓகே. அண்ணா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான ஒரு டொயோட்டா ஆல்டிஸ்னா, கொரோலா ஆல்டிஸ்னா. இது 2009 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குண்ணா. எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2029 வரைக்கும் கரண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 66,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு. அந்த 66,000 ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. ஸோ ஒரு டாப் அண்ட் வெஹிக்கிள்ங்கண்ணா. வி வேரியன்ட்டுங்க. டியூல் ஏர் பேக் வந்துடும்னா, ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருங்கண்ணா. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே எலக்ட்ரானிக் டைப்ல வந்துருங்கண்ணா. அது போக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருங்கண்ணா. ஆமா, க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பவர் சீட் வந்துருது. ஆமாங்கண்ணா. ஸோ ஆட்டோமேட்டிக்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல ஒரு லக்ஸுரி சடான் வெஹிக்கிள் வேணுன்றவங்க தாராளமாக இந்த வண்டி ட்ரை பண்ணலாம். வெறும் லோ மைலேஜ் ஓடின வண்டினா, வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவும் மேஜராக கிடையாதுங்க. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80% பட்டன் இருக்குண்ணா. இது ஒரு டாப் வேரியன்ட் வண்டிங்கண்ணா. ஆமாங்கண்ணா, பெட்ரோல் ஆட்டோமேட்டிக். ஸோ ஒரு டாப் மாடல் வண்டினா, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரொம்ப தரமாக இருக்கும். வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணா, ஜஸ்ட் எடுத்து நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாம். ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்கண்ணா. 2009 மாடல், தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து 2,99,000 கோட் பண்றேன். ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் இது 2013 மாடல் செவலட் சைல்னா எல்எஸ் வேரியன்ட் டீசல்ல வெறும் 44,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும். வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு. வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்கண்ணா. ஸோ ஒரு புது வண்டி என்ன கண்டிஷனில் இருக்குமோ அதே கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணா. ஸோ மிட் வேரியன்ட் வண்டிங்கண்ணா. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துடும், சிங்கிள் ஏர் பேக் வந்துடும்ண்ணா, ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துருங்கண்ணா. சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக இருக்குது. ஸோ எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 60% பட்டன் இருக்கும். வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்னா, நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டினா. 22 வரைக்கும் சாலிடாக மைலேஜ் கிடைக்கும் டீசலுக்கு. லோ மைலேஜ் ஓன் வண்டி தானே. வண்டி பாருங்க பல அப்படி புது வண்டி கண்டிஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணா, ஜஸ்ட் எடுத்து நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷன் தான் இருக்குது. ஆமாங்கண்ணா, வண்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னா, லோ மைலேஜ் ஓடின வண்டி, தரமாக இருக்குங்கண்ணா வண்டி. 2013 மாடல் சிங்கிள் ஓனர் செவலட் சைலுக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 2,69,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லைனா நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறதுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Volkswagen வென்டோங்கண்ணா, பெட்ரோல் வண்டிங்கண்ணா. 2011 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. ஹைலைன் வேரியன்ட்னா பெட்ரோலில். ஸோ ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தாங்கண்ணா. ஸோ அப்படி இன்டீரியர் லைவாக பார்த்துருங்கண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துருங்கண்ணா, பவர் ஸ்டேரிங் வந்துடும், டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துருங்கண்ணா, கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்கண்ணா. சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லோ மெயின்டெனன்ஸில் ஒரு லக்ஸரி சடான் வெஹிக்கிள் வேணும்னா தாராளமாக இந்த வென்டோ ட்ரை பண்ணலாங்கண்ணா. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குங்கண்ணா. 7080 வண்டி நம்பர். நல்லா தான் இருக்குங்கண்ணா. வண்டி பாடியிலாம் க்ளீனாக இருக்கும். டயர் பாயிண்ட் எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80% பட்டன் இருக்குங்கண்ணா. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே ரன் பண்ணிக்கலாங்க. 2011 மாடல், செகண்ட் ஓனர் வென்டோங்கண்ணா. வண்டி தெளிவாக இருக்கும். எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் எடுத்து நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 2,98,000 கோட் பண்ணுறேன்னா, ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் இந்த வண்டிக்கு திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெனால்ட் குவிட்டுங்கண்ணா. இது ஆர்எக்ஸ்எல் வேரியன்ட்னா. 2019 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. திருப்பூர் ஸ்டேஷன் வெஹிக்கிள்னா. ஸோ 4 டயருமே பாருங்க ஒரு 80% பட்டன் இருக்கும். வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுண்ணா, க்ளீனாக இருக்கும். ஸோ 56,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. வண்டி பாடியிலையும் நீட்டாக இருக்குங்கண்ணா. நல்ல பிராண்டடாக சீட் கவர் போட்டிருக்காங்க. கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும்ண்ணா. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துருங்கண்ணா. வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்கு? நான் வண்டி க்ளீனாக இருக்கணும், எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனாக இருக்குது. வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. 56,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2 டயர் புது டயர் போட்டுருக்காங்க. 2 டயர் ஒரு 50% கண்டிஷன் இருக்குங்கண்ணா. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2019 மாடல், செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் கார்ஸ்ல 3,15,000 கோட் பண்ணுறோம். ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஃபைனான்ஸ்னா? ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே, 30,000 தான் போதும், தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு 2013க்கு 14 ரிஜிஸ்ட்ரேஷன்னா, ஃபியட் லீனியாங்கண்ணா. ஸோ டீசல் வண்டிங்க. ஸோ டீசலில் ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தாங்கண்ணா. ஸோ லீனியை பற்றி சொல்லவே வேணாம், ஏன்னா உங்களோட பர்சனல் வண்டியே சேம் இதுதான். ஆமாம். ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்கும். 20லேருந்து 22 வரைக்கும் சாலிடாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துருண்ணா. சீட் கவர்லாம் ஜம்முன்னு போட்டிருக்காங்க, எந்த ஒரு டேமேஜும் கிடையாதுங்க. பாடி ஓகே, பாடியிலும் ரொம்ப தெளிவாக இருக்கும்.
ஸோ எந்த ஒரு மேஜர் டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்கண்ணா. வண்டி க்ளீனாக இருக்குது. வண்டி எடுத்தால் அப்படியே நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணிக்கலாம். 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% பட்டன் இருக்குங்கண்ணா. என்னை பொறுத்த வரைக்கும் டிசைர் எடுக்கணும்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா, ஆமாங்க. பட்ஜெட்ல இந்த வண்டி எடுக்கலாம். தாராளமாக எடுத்துக்கலாம்ண்ணா. Build கோட்ரா quality ஜெட் ஆமாம், சூப்பரா பில் இருக்கும். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நல்ல மைலேஜும் கொடுக்குங்க. மைலேஜும் வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் கிடையாது. க்ளீனாக இருக்குது. அப்படியே எடுத்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. என்ன பிரைஸ்ண்ணா கேட்குறீங்க? ஆனால் இந்த வண்டி 2013 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா 13க்கு 14 ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 2,99,000 கோட் பண்றோம்னா ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். பண்ணிக்கலாம். ஃபைனான்ஸ் லோக்கல் தான் கிடைக்கும். ஆனால் லோக்கல் ஃபைனான்ஸ் தான் பண்ண முடியும்னா ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு நியூ ஹோண்டா சிட்டி தானே கொண்டு வந்திருக்கிறோம். 2021 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி வெறும் 40,000 தானே வண்டி ஓடி இருக்கும். வண்டி க்ளீனாக இருக்கும். ஸோ ஒரு வி வேரியன்ட்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே சென்ட்ரி வந்துடும், புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். ஸோ 4 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டச் ஸ்க்ரீன் செட் ரிவர்ஸ் கேமராவோட வந்துருங்கண்ணா. க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனும் வந்துருங்கண்ணா. வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாடி லைனும் ரொம்ப தெளிவாக இருக்கும். எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்கண்ணா. வண்டி க்ளீனாக இருக்குது. ஸோ ஒரு புது வண்டி கண்டிஷன் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குண்ணா. பல நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. புதுசான ஆமாம், 4 டயருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு 80 to 90% பட்டன் இருக்குங்கண்ணா. நியூ ஜென் ஹோண்டா சிட்டி தானே. என்ன ஜென் ஹோண்டா சிட்டிங்கண்ணா. இது 2021 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 8,95,000 கோட் பண்ணுறேன்னா நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க, 10 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் கோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜெயம் காஸ்ட்ல 8,95,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. லோன் ஃபுல் லோன் கிடைக்கும். ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 10,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஃபுல் லோன் மேக்ஸிமம் ஃபுல் லோன் ஆப்ஷனே பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. 10,000 கொண்டு போவாங்க, 10 லட்ச ரூபா தாராளமாக இந்த வண்டி ஹோண்டா சிட்டி கொண்டு போயிடலாம். ஓகேண்ணா. அடுத்து ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு தரமான Volkswagen வென்டோங்கண்ணா. டீசல் வண்டிங்கண்ணா. 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஒரு ஹைலைன் வேரியன்ட்டுங்கண்ணா. ஸோ டாப் மாடல் 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஈவன் ஒரு 70% பட்டன் இருக்கும். ஸோ வண்டியெல்லாம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்கண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டச் ஸ்க்ரீன் செட்டு எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்கண்ணா ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருப்பாங்க. பாடி லைனும் ரொம்ப தெளிவாக இருக்குண்ணா. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாம். வென்டோ பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாங்கண்ணா. பில் குவாலிட்டி அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஜெர்மன் பிராண்டுங்க. பர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருக்கும். பில் குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். நல்ல மைலேஜும் கொடுக்குங்கண்ணா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஆமாம், லக்ஸரி சூப்பராக இருக்குண்ணா. லக்ஸரி சடான் வெஹிக்கிள்னே சொல்லலாம்ண்ணா வென்டோ பொறுத்த வரைக்கும். ஆனால் இது 2013 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. அது ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 3,89,000 கோட் பண்ணுறோன்னா ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு, ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. ஓகே. இங்கே ஊத்தங்கரை ஆமாம், பிரான்ச் 2 ஊத்தங்கரையிலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஹோண்டா சிட்டி சொல்லுங்கண்ணா. நான் 2011 மாடல் செகண்ட் ஓனர் ஹோண்டா சிட்டிங்கண்ணா. ஐவிடெக் பெட்ரோல் வெஹிக்கிள்னா. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாப் மாடல் வண்டிண்ணா, வி வேரியன்ட்டுங்கண்ணா. ஸோ டயர் பாயிண்ட் எல்லாமே பிரிக்ஸ்டோன் டயர் போட்டுருக்காங்க. 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% பட்டன் இருக்கும். ஸோ சிட்டியை பற்றி சொல்லவே வேண்டாம்ண்ணா. ஒரு நல்ல மைலேஜும் கொடுக்கும், நல்ல பிக்கப்பு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. சீட் கவர்லாம் நல்ல பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ பாடியில் இன்னும் மேஜராக டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்கண்ணா. ஃபேன்சி ரெஜிஸ்ட்ரேஷனோட இருக்குங்கண்ணா வண்டி. வண்டி க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணா. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாங்க. எதுவுமே மாற்ற வேண்டாங்கண்ணா. வண்டி எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி நீங்கள் அப்படியே ரன் பண்ணிக்கலாங்கண்ணா. ஆமா, ரெடி டு யூஸ் தான். என்ன பிரைஸ் தான் கேக்குறீங்க? 2011 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 3,35,000 கோட் பண்றோம்னா ஃபிக்ஸட் இல்ல, நேர்ல வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இது ஃபைனான்ஸ் லோக்கல். ஆனா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கும் ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கும் ஒரு 2.25 ரூபா வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு தரமான ஒரு ரெனால்ட் டஸ்டர் தானே கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது ஆர்எக்ஸ்எல் வேரியன்ட்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி 1,14,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அந்த 1,14,000 ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குன்னா 4 டயரும் புது டயருங்கண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துருண்ணா. பைனியர் டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 85 PS வண்டிங்கன்னா நல்ல மைலேஜும் கொடுக்கும். ஸோ அலாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் அலாய் போட்டிருக்காங்க. 4 டயரும் புது டயருங்கண்ணா. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணாம். டென்ட் ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. வண்டி க்ளீனாக இருக்குது.
வண்டி ரொம்ப சுத்தமா இருக்குண்ணா, நீட் அண்ட் கிளீனா இருக்கு. எந்த ஒரு டென்ட் ஸ்கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்டர் பார்ட்ஸ் சஸ்பென்ஷன் கிளட்ச் ஏசி எல்லாமே சூப்பரா இருக்குண்ணா. So, எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேணாம், ஜஸ்ட் எடுத்தா நீங்க அப்படியே ரன் பண்ற கண்டிஷன்ல தானே இருக்கும். என்னென்ன பிரைஸ் ஆகுது? ஆனா இது 2013க்கு 14 ரிஜிஸ்ட்ரேஷன் தான், டீசல் வண்டிங்க. வண்டி ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 3,99,000 கோட் பண்றேன்னா, மார்க்கெட்ல நீங்க எங்க வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த குவாலிட்டிக்கு 4 to 4.5 to 4 5 ரூபா வரைக்குமே கோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 3,99,000 கோட் பண்றேன். ஃபிக்ஸட் இல்ல, நேர்ல ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியபிள் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. 3,99,000 தானா? ஆமாங்கண்ணா, வண்டி கிளீனா இருக்கும். இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் வரைக்கும் லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. அப்படின்னா ஒரு 2.5 லட்சம் ரூபா அந்த எஸ்யூ டைப்ல வண்டி ஒரு கார் எடுக்கலாம். எடுத்துக்கலாம். நல்ல மைலேஜும் கொடுக்குற வண்டிங்கண்ணா, கிளீனா இருக்கும். ஓகே அண்ணா, ரெனால்ட் லார்ஜி சொல்லுங்கண்ணே. ஆனா நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெனால்ட் லார்ஜிங்னா 2017 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. 85 PS டீசல்ல ஒரு ஸ்டெப்வே எடிஷன் தான். ஒரு மிட் வேரியன்ட் வண்டி. வண்டி பாடி லைன்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். RXL வேரியன்ட்டுங்கண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும், ரிவர்ஸ் கேமராவோட. சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ ரூப் ஏசியும் வந்துருங்கண்ணா. அது இல்லாமல் ஸோ கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே வந்துருங்கண்ணா. வண்டி அண்டர் பார்ட்ஸ் சஸ்பென்ஷன் கிளட்ச் ஏசி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த ரெனால்ட் லார்ஜி ட்ரை பண்ணலாம்னா. நல்ல மைலேஜும் கொடுக்கணும். ஒரு 18 வரைக்கும் தாராளமாக கிளைம் பண்ணலாம்ண்ணா மைலேஜும். ஆமாங்கண்ணா, வண்டி ஜம்முன்னு இருக்குங்கண்ணா. 48 40. ஆனா என்ன பிரைஸ் நான் கேக்குறீங்க? 2017 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி தெளிவா இருக்குங்கண்ணா. எடுத்த எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். வண்டி ஜம்முன்னு இருக்கு. ரூபிஎஸ்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்ட் ஒர்க்கிங்ல இருக்குங்கண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 5,24,000 தான் நான் கோட் பண்றேன். ஃபிக்ஸட் இல்ல, நேர்ல வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியபிள் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. இது ஃபைனான்ஸ்னா? ஆனா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. ஓகேங்க. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு டாடா சஃபாரிங்கண்ணா. ஒரு லோ பட்ஜெட்ல சஃபாரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 2011 மாடல்னா செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே, டைக்கர் இன்ஜின் 2.2ங்கண்ணா. ஸோ அப்படி இன்டீரியர் லைவா பார்த்துருண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி வந்துடும்ண்ணா, ரூப் ஏசியும் வந்துருங்கண்ணா. சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க. கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே இன்பில் பண்ணியிருக்காங்கண்ணா. ஸோ 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் புது டயருங்கண்ணா. ஸோ வண்டி பாடி லைனும் சரி ரொம்ப தெளிவாக இருக்கும். நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பாடி லைன் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ நிறைய பேர் சஃபாரி கேட்டுட்டு இருந்தாங்க. சஃபாரி வேணுன்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். வண்டி ஜம்முன்னு இருக்குண்ணா. இன்ஜின் சைடில் எந்த ஒரு எதுவுமே கிடையாது. அப்படியே எடுத்து நீங்கள் ஜஸ்ட் ரன் பண்ணுற கண்டிஷனில் தானே இருக்கும். ஸோ இந்த வண்டியோட இது பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் பாருங்கண்ணா, சிங்கிள் டிஜிட் நம்பர், வெறும் 7ஆம் நம்பர் வண்டிங்கண்ணா. வண்டி பக்கா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி எடுத்து எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேணா, ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாங்கண்ணா. ஓகேண்ணா, இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கேட்குறீங்க? என்ன ஃபைனான்ஸ் ஆகுமா? ஆனால் இது 2011 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 2,99,000 கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் கிடையாது. நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியபிள் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம்னா. இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு ஈகோ ஸ்போர்ட்டுங்கண்ணா. இது 2015 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி 84,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். டயர் 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% பட்டன் இருக்குங்கண்ணா. வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ஒரு மிட் வேரியன்ட் வண்டி தானே. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி வந்துருண்ணா. சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு எஸ்யூவி டைப்பில் நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு ஈகோ ஸ்போர்ட்டுங்கண்ணா. 20லேருந்து 22 வரையுமே மைலேஜ் எதிர்பார்க்கலாம்ண்ணா. ஸோ ஸ்டெப்னி முதற்கொண்டு 5 டயருமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% பட்டன் இருக்குது. பாடி லைனும் எந்த ஒரு வேலையும் கிடையாதுன்னா தெளிவாக இருக்கும். வண்டி எடுத்தால் அப்படியே ஓட்டிக்கிற கண்டிஷனில் தானே இருக்குது. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குங்க மெயினாக. சூப்பராக இருக்குண்ணா. என்னென்ன ப்ரைஸ் இது? ஆனால் இது 2015 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 3,99,000 கோட் பண்ணுறேன்னா ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியபிள் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. இதுக்கு லோன் ஆகுமாண்ணே? ஆனால் தாராளமாக பண்ணிக்கலாம்ண்ணா. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000லேருந்து ஒரு 70,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஆல் ஓவர் தமிழ்நாடு? ஆமாங்கண்ணா. ஓகே. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு ரெனால்ட் குவிட்டுங்கண்ணா. 2016 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குண்ணா. வண்டி 1,17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குண்ணா. வண்டி டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுண்ணா. ஒரு 800 cc ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே. ஏர் பேக் வந்துடும்ண்ணா. டச் ஸ்கிரீன் செட்டு, கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டுருக்காங்க. ஸோ பாடி லைனும் ரொம்ப தெளிவாக இருக்கும். 4 டயருமே ஒரு 70 to 80% பட்டன் இருக்குங்கண்ணா. எவ்வளோண்ணே கேட்குறீங்க? என்ன ஃபைனான்ஸ் ஆகும்? ஆனால் இது 2016 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல வெறும் 2,39,000 கோட் பண்ணுறேன்னா நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் கம்பேர் பண்ணி பாருங்க, 2.25 வரைக்கும் போயிட்டு இருக்கோம். நம்ம 2,39 தான் கோட் பண்ணுறோம். அதுவும் ஃபிக்ஸட் இல்லைனா ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியபிள் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம்னா. இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருந்தால் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. 50,000 இருந்தால் போதும், தாராளமாக அந்த குவிட்டுக்கு பண்ணி கொடுத்துடலாம். ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் அது ஏர் பேக்கோட வந்துடும். ஓ, ஏர் பேக் வந்துடும். ஆமாங்கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு வோல்க்ஸ்வாகன் போலோங்கண்ணா. இது கம்ஃபர்ட் லைன் வேரியன்ட் டீசல்ல 2013 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. வண்டி 88,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டி நீட் அண்ட் கிளீனா இருக்குங்கண்ணா.
ஸோ பாடியிலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். மைலேஜ் சொல்ல வேண்டாம் நான் போலோ பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு Diesel 22 வரையுமே கிடைக்கும் டீசல் பொறுத்த வரைக்கும். இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க ரிவர்ஸ் கேமராவோட. டயர் 4 டயருமே 80% பட்டன் இருக்கும். ஸோ அது போக ஓய் அலைவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்க. ஹைலைனில் இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா அலைவிலும் இன்பில் பண்ணியிருக்காங்க. வண்டி எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்னா ஜஸ்ட் நீங்கள் அப்படியே எடுத்து ரன் பண்ணுற கண்டிஷனில் தானே இருக்கும். சூப்பரா இருக்கு ஒயிட் கலர்ண்ணே. அதுவும் டீசல். மைலேஜ் ரேஞ்சு பெருசு. ஆனால் 22 வரையுமே மைலேஜ் கிளைம் பண்ணிக்கலாங்கண்ணா. ஓகேண்ணே. சரிண்ணே, இந்த வண்டிக்கு என்ன ப்ரைஸ் ஆனால் கேட்குறேன்? இது 2013 மாடல் செகண்ட் ஓனர் ஹை கம்ஃபர்ட் லைன்னா டீசல் வெஹிக்கிள். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,49,000 கோட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் இல்லை, நேரில் அவங்க ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியேஷன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஃபைனான்ஸ்ண்ணே? ஆனால் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு, ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும், ஒரு 2,50,000 வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு தரமான Volkswagen ஜெட்டா தானே கொண்டு வந்திருக்கிறோம். இது 2013 மாடல்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு, திருப்பூர் ஸ்டேஷன் தான். ஸோ ஃபேன்சி நம்பர்னா 666 வண்டி நம்பர். ஸோ ஒரு ஹைலைன் வேரியன்ட் தாங்கண்ணா, ஒரு ஃபுல் ஆப்ஷன் வேரியன்ட் தானே. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், டச் ஸ்கிரீன் செட் எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்கண்ணா ரிவர்ஸ் கேமராவோட. ஸோ மோட்டரைஸ்டு மிரர், எலக்ட்ரானிக் டைப்ல எல்லாமே வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனும் வந்துருங்கண்ணா. ஸோ பில் குவாலிட்டிலாம் சொல்ல வேண்டாம் ஜெட்டாவை பொறுத்த வரைக்கும். ஒரு லக்ஸரி சடான் வெஹிக்கிள்னா. ஸோ அது திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்குண்ணா, 666 வண்டி நம்பர். பாடி லைன்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல மைலேஜும் கொடுக்குண்ணா. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 18 வரைக்கும் மைலேஜும் நம்ம கிளைம் பண்ணலாங்கண்ணா. ஓகேண்ணே. இந்த சூப்பரான ஆடிக்கு ஈக்குவலான ஒரு கார் என்ன ப்ரைஸ்னு கேட்குறீங்க? ஃபைனான்ஸ் ஆகுமா? ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது, திருப்பூர் ஸ்டேஷன் தான், ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 5,49,000 கோட் பண்ணுறேன்னா நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஃபைனான்ஸ்? ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஓகே. ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் கார்ஸ்ல ஒரு Volkswagen ஆமியோங்கண்ணா. இது ஹைலைன் வேரியன்ட்னா 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா, டீசல் வெஹிக்கிள். ஸோ பாடி லைன்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னா. வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்கண்ணா. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஸோ டயர்ல பார்த்தீங்கன்னா 4 டயரும் ஒரு 80% பட்டன் இருக்குது, கம்பெனி அலாய் வீலோட வந்துருங்க. எடுத்தால் எந்த ஒரு மேஜர் ஒர்க்கும் பார்க்க வேண்டாம்னா, ஜம்முன்னு இருக்கு. வண்டி எடுத்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கிற கண்டிஷன் தானே இருக்கும். இது ஆமியோ டீசல் தானே? ஆமியா டீசல் தானே. டீசலில் டாப் எண்ட் வேரியன்ட்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. முதல்ல சின்ன கார், காம்பேக்ட் கார். ஆமாங்க. அதுவும் டீசல், மைலேஜ் நல்லா கிடைக்கும். மைலேஜ் உங்களுக்கு 22 வரையுமே கிளைம் பண்ணலாம் தாராளமாக. அது என்ன ப்ரைஸ்னு கேட்குறீங்க? நான் 2016க்கு 17 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 4,78,000 கோட் பண்றேன்னா, ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்கண்ணா. ஸ்விஃப்ட் டிசைர் தேடுற அவங்களுடைய மைண்ட் செட்டுக்கு இந்த கார் தாராளமா வரலாம். அதை விடவே இது பில் குவாலிட்டிலேருந்து எல்லாமே நல்லா இருக்கும். சேஃப்டி வைஸ்ல ஜம்முன்னு இருக்கும், மைலேஜும் நல்ல மைலேஜ் கிடைக்குன்னா. இந்த வண்டிக்கு ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு மகேந்திரா கோண்டாங்னா 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குன்னா. அதுவும் ஃபேன்சி நம்பர். ஆமாண்ணா. ஒரு 7 சீட்டர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு 7 சீட்டர் வேணுன்றவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்கண்ணா. இதுல பொலேரோல வரக்கூடிய இன்ஜின் தானே வரும்? ஆமாண்ணா. பொலேரோ நம்ம சைலோல வர இன்ஜின் தானே வருங்கண்ணா. ஸோ இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி வந்துடும்ண்ணா. ஸோ சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டுருக்காங்க. டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50% பட்டன் இருக்கும். பாடி லைன் ரொம்ப தெளிவாக இருக்குண்ணா, டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஸோ ஒரு 7 பேர் போகலாங்கண்ணா. 7 சீட்டர் வெஹிக்கிள்னா இது. ஸோ சைலோக்கு ஈக்குவலாக இருக்குங்கண்ணா வண்டி. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குண்ணா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேண்ணா. இதுக்கு என்னென்ன ப்ரைஸ் கேட்குறீங்க? நான் இது 2013 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்டில் 3,25,000 கோட் பண்ணுறேன்னா, ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்டில் நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஃபைனான்ஸ்னா? ஆனால் இந்த வண்டிக்கு நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 லட்சம் வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்டில் ஒரு Chevrolet ஸ்பார்க்னா எல்டி வேரியன்ட் 2014 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வெறும் 28,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கும். ப்ராப்பர் ஷோரூமில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது பில்லோட இருக்குங்கண்ணா. வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும், ஏசி வந்துடும்னா. சீட்களும் நல்லா பிராண்டடாக போட்டிருக்காங்க. ஸோ டச் ஸ்க்ரீன் செட்டு ரிவர்ஸ் கேமராவோட எக்ஸ்ட்ரா இன்பில் பண்ணியிருக்காங்கண்ணா. வெறும் 28,000 கிலோமீட்டர். ஆமாண்ணா. வெறும் 28,000 தான் வண்டி ஓடி இருக்கு. வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ், ரீப்ளேஸ்மெண்ட், ரீபெயிண்டிங் எதுவுமே ஆகலண்ணா. வண்டி க்ளீனாக இருக்கும். எல்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தாங்கண்ணா. ஆனால் இதுக்கு என்னென்ன கிலோமீட்டர் கொடுக்கும்? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18லேருந்து ஒரு 20 வரையுமே தாராளமாக கிளைம் பண்ணலாம் மைலேஜ் பொறுத்த வரைக்கும். ஓகே. இதுக்கு ப்ரைஸ் எவ்வளோ கேட்குறீங்க? ஃபைனான்ஸ் ஆகும்? இது 2014 மாடல்லாம் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு. வண்டி ரொம்ப ஜம்முன்னு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வெறும் 28,000 தான் வண்டி ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 2,29,000 கோட் பண்றோம்னா, பிக்சர் பிரைஸ்ல நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோஷியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஃபைனான்ஸ்னா? ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 1,50,000 வரைக்கும் லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க. லோக்கல்ல பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து ஆனால் நெக்ஸ்ட் நம்ம ஜெயம் காஸ்ட்ல ஒரு ஹோண்டா பிரியாங்னா 2015 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு. வண்டி 1,06,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குண்ணா. ஸோ
ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தானே இது. இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டியூல் ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலோட. சீட் கவர்லாம் நல்லா பிராண்டடாக போட்டுருக்காங்க. ஸோ கட் மேட்டு, ஃப்ளோர் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எக்ஸ்ட்ரா எல்லாமே இன்பில் பண்ணியிருப்பாங்கண்ணா. ஒரு சின்ன வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும். சிட்டிக்குள்ளே ஓடுறதுக்கு பிரியோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. அதுவும் லேடிஸ் யூஸ்க்குலாம் ரொம்ப அருமையான வண்டிங்க இருக்குங்கண்ணா. ஸோ ஐவி டெக் இன்ஜின் உங்களுக்கு அமேஸில் வர அதே சேம் இன்ஜின் தாங்கண்ணா. நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்கண்ணா. ஓகேண்ணே. இந்த குட்டி காருக்கு என்ன ப்ரைஸுங்க? ஆனால் 2015 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம ஜெயம் காஸ்ட்ல 3,35,000 கோட் பண்ணுறோன்னா. ஃபிக்ஸட் இல்லை, நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல நெகோசியல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. ஃபினான்ஸ்ண்ணா? ஆனால் இந்த வண்டிக்கு ஒரு 50,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஏன்னா இந்த வண்டி எல்லாம் தமிழ்நாட்டில் யார் வேணாலும் எடுக்கலாம். ஆமாண்ணா, ஒரு சின்ன வண்டி நம்ம லோக்கல் யூஸ்க்கு அருமையான வண்டி. அருமையான வண்டி. ரொம்ப நன்றிண்ணா. ஸோ நம்ம ஆஃபீஸ் விசிட் பண்ணதுக்கு. ஸோ எல்லா வண்டியும் நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி தானே எல்லா வண்டியுமே மேக்ஸிமம் 10 வண்டி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்கும். வண்டி க்ளீனாக இருக்கும். நான் நேச்சுரலாக எந்த ஒரு ஒர்க்கும் பார்க்க வேண்டாம். அதேமாதிரி சிபில் நல்லா இருக்குது அப்படின்னாக்கல ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம், சிபில் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா. ஸோ அது போக லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கல நம்ம திருப்பூர் சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு, ஊத்தங்கரை சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷனும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம்ண்ணா. ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகேங்க, கார்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பேன். கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இங்கே உள்ள கார்கள் எதுவும் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம திருப்பூர் ஜெயம் கார்ஸை. உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் யூஸ்ட் கார் தேடிட்டு இருக்காங்க, நல்ல பட்ஜெட்டில் தேடுறாங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோக்கு எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தை தரும். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.